இது வந்து கல்முனை தரவி சித்தி விநாயகர் கோவில். இதிலேருந்து சில கருத்துக்கள் கொஞ்சம் தாரேன்னு கேட்போம். அதாவது இதில் நான் சொல்ல வர கருத்து என்னென்னு கேட்டால் 108 1008. அப்போ எப்படி உருவாகுதுன்னு தான் இப்போ கேட்குற. இதை எனக்கு சொல்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இதில் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டால், இப்போ பாண்டவர்கள் 100 பேர் அவர் சிவனுக்கு உரியதுன்றாங்க. அப்போ பாண்டவர்கள் 100 பேர் என்று எடுக்கிறாங்க. இப்போ வெள்ளாமல் செய்கிறவங்க 5 பேருன்னு எடுக்கிறாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க 3 பேருன்னு எடுக்கிறாங்க. எடுத்து போல் 108ன்றாங்க. இதில் 1008 கணக்கு இருக்கு, 108 கணக்கு இருக்கு. அப்போ எனக்கு சொல்லி தர கருத்தை தான் என்னென்னு கேட்டால், இப்போ ஒரு ஆண் மகனையும் பெண் மகளையும் உருவாக்கப்பட்டு இவங்க அந்த பிறப்புன்னு சொன்னால் இவங்க பிறப்பை எடுத்தோடனே இவங்க வந்து மினுங்குவாங்க. மினுங்கக்குள்ளே இது இது கை காலில் வந்து நகங்கள் இருக்கும். நகங்கள்லேயே அந்த காலத்தில் வந்து எண்ணெய் பூசி தான் குளிக்க வைக்கிறார். அப்போ எண்ணெய் பூசி குளிக்க வைக்கக்குள்ள இது எல்லாமே மினுங்கும். கை காலில் நகம் மினுங்கும், கையிலேயும் நகங்கள் மினுங்கும். அப்போ இந்த நட்சத்திரமாக எடுத்து கையில் இப்போ 10 நட்சத்திரத்தை எடுக்கிறாங்க, காலில் 10 நட்சத்திரத்தை எடுக்கிறாங்க. அப்போ 20. அப்போ இதில் பெண்டை வந்து மேலண்டம் 7 எடுக்கிறாங்க. மேலண்டம் 7ன்னு சொன்னால் இப்போ 2 கண்ணு, காது, வாய், மூக்கு எல்லாம் சேர்த்து 7. மேலண்ட மேலையும் எடுத்து அப்போ 27 எடுத்து அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ 27 வந்து 4ஆக பெருக்குறாங்க. 4ஆக பெருக்கணுன்னு 108. 4ஆக பெருக்குனா 108. அப்போ 4ஆக பெருக்குனா 108ன்னு சொன்னால் இந்த கணக்கு வந்து இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ 4 பேர்த்திட்ட உதவி வந்து நம்ம வாழும் போது தேவை. 4 பேர்த்திட்ட உதவி இல்லாமலுக்கு நம்ம வாழையிலான்னு சொன்னால் இந்த 4 பேர்த்திட்ட உதவியும் நம்மளுக்கு தேவை. அதுதான் 27 ஒரு மனிதன்லேருந்து எடுத்து இதை 4 பேரை வச்சு 4ஆக பெருக்குனா தான் 108. அப்போ 108ன்னு சொன்னால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ பிள்ளையார், சிவன், பார்வதி, முருகனை இருக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் கண்டிருப்பீங்க. இந்த படத்தில் வந்து 4 தெய்வங்கள் தான் இருக்குது. அப்போ இந்த 4 தெய்வங்களுக்கு ஒருத்தருக்கு 27 வச்சா 4 பேர்த்துக்கு 108. 108ன்னு சொன்னால் இந்த 108 இப்போ 4 பேர்த்துல உதவி இல்லாமல் ஒரு மனிதனுக்கு வாழ இயலாதுன்னு சொன்னால், காத்து வேணும் பிள்ளையார், ஊத்து வேணும் சிவன், அப்போ தண்ணி வேணும் கங்கைன்னா இவ பார்வதி, அதாவது சக்தி. அதுதான் அந்த அம்மனுக்கு சக்தி என்று பேர். அப்போ முருகன் வேணும், முருகன் அக்கினி. அப்போ தீயாக மூவாய் நிகழ்ந்தாய் போட்டிருந்தா முருகன் அக்கினி. இந்த 4 இல்லாமல் உடம்பு அசையாது. இந்த 4 பேர்த்திட உதவி நம்ம வாழும் வரைக்கும் வேணும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு தான் ஒத்துமை தேவை. ஒத்துமை
எல்லா பகைகள் இல்லாமல், பொறாமைகள் இல்லாமல், போட்டி இல்லாமல், எரிச்சல் இல்லாமல், அந்த அன்பு பாசத்தை காட்டி நம்ம ஒத்துமையாக வாழ்ந்தால் வாழலாம். அப்படி இல்லாட்டி பகைச்சு கொண்டா ஆயுசும் கெட்டி இது உடம்பு வந்து எளிமையாகவும் இருக்காது. இது வயது போன உடம்பா காணப்படும். சில கருத்துகள் நான் சொல்லித்தாரேன். இதுதான் இந்த 108 போட்டு இதை இவங்க வந்து முடிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் 4 பேர்த்தோட உதவி வாழக்குள்ள தேவை. அதாவது இந்த 4 தெய்வங்கள் இல்லாட்டி உடம்பு அசையாது. இது இந்து மதத்தில் இருக்கிற இப்போ இப்போ இது தான் எனக்கு சொல்கிறது. நான் சொல்கிறேன் இதில் என்னதுன்னா இப்போ இந்து மதத்தில் தான் விக்கிரகங்கள் கூட இருக்குது. அப்போ இந்த விக்கிரகத்துக்குள்ளே தான் எல்லாம் இதை விஷயங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கு இந்த விஷயங்கள் இதை தேடினா கண்டுபிடிக்கலாம் என்று. அப்போ இதை ஒருத்தரும் வந்து கண்டுபிடிக்க இல்லை. இப்போ ஆகாயத்தில் இருக்கிற 27 நட்சத்திரம் இல்லை, மனிதன் உடம்புக்குள்ளே இருக்கிற 27 நட்சத்திரத்தை தான் இப்போ வந்து 4 பெருக்கி 108 உருவாக்குறேன். அப்போ இதில் 108ல் ஒரு சைவர் எடுத்து தொப்புளுக்கு வைக்கிறாங்க. ஒரு சைவர் தொப்புள். அப்போ இதில் 1 மட்டும் 18 தான் வருது. 18 ஒத்தையாக்குனா 9. 8 1 9. அதுதான் நவகிரகத்தில் இருக்குது. 9 புலனில் ஒரு மனிதனாக வாழக்குள்ள 9 புலனால் இறப்ப எடுக்கிறார். பிறப்பெடுக்கும்போது இறைவனாக பிறப்பெடுக்கிற இந்த குப்புற பிறண்டொன்னே தான் பேராசை, பொறாமை, எரிச்சல் எல்லாம் வந்தோடனே 9 புலன் அடங்கிய ஒரு மனிதன் நவகிரகத்தோடு வாழ்கிற. அப்போ இந்த நவகிரகம் நம்ம நவராத்திரி என்று சொல்லி வந்தோடனே இந்த நவகிரகத்துக்கு அலங்காரம் பண்ணி ஒரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை நடக்கும். அப்போ தான் மனிதன் இருக்கிற அந்த 9 புலன்ல தெய்வங்கள் சந்தோஷம் அடைகிறது. அப்படி இல்லாமல் இப்போ துர்காவுக்கு 3 நாள் அபிஷேகம் பண்ணி பூசை எடுக்கிறாங்க. துர்காவுக்கு பூசை செஞ்சு வீரம்ன்றாங்க. அப்போ லட்சுமிக்கு 3 நாள் அபிஷேகம் பண்ணி பூஜை செஞ்சு செல்வம்ன்றாங்க. சரஸ்வதிக்கு 3 நாள் அபிஷேகம் பண்ணி பூஜை செஞ்சு கல்வி என்றாங்க. அப்போ நவகிரகத்தில் இருக்கிற வந்து என்னென்னு கேட்டால் மனிதன் பிறப்பை எடுத்து இறக்கம் மட்டும் வாழ்றது 9 புலனடங்கிய தெய்வங்கள் ஆளு. அப்போ இந்த தெய்வங்கள் வந்து சந்தோஷம் அடையாட்டி ஒரு மனிதனுக்குள்ள பிரச்சனைகள் உருவாகுது. பிரச்சனைகள் அதுதான் இந்த இந்து மதத்தில் வந்து அனாதையாக நம்ம தவிச்சு கொண்டு இருக்கிற வந்து இது தெரியாதனால இதை இனி சரி செஞ்சால் இந்த அழிவு இல்லாமல் பாதுகாக்கலாம். தெய்வங்கள் இப்போ வந்து உக்கிரம் அடைஞ்சு இருக்குது. உக்கிரம் அடைஞ்சுன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போனால் இப்போ கந்தசஷ்டி அன்றைக்கு இந்த கந்தசஷ்டி படிக்கிற பாட்டில் இருக்கிற வந்து இதை நாம் நிறைய கருத்துகள் இருக்குது. இந்த கருத்துகள் நான் வந்து சொல்லித்தாரேன். இப்போ நன்றி, வணக்கம்.